ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். என் பேரு ஆதர்ஷ். இந்த வீடியோல வந்து இங்கிலாந்து வர்சஸ் இந்தியா 3வது ஓடிஐ ப்ரீவியூ பண்ண போறேன். இந்த மேட்ச் லாஸ்ட் நடக்க போகுது. இப்ப இந்த ப்ரீவியூக்குள்ள போயிடலாம். கண்டிஷன்ஸோட ஆரம்பிச்சேன்னா திருப்பியுமே இந்த கடைசியில நடந்த 6 ஓடிஐ கண்டு நான் ஸ்டாட்ஸ் கொடுக்க போறேன். அது வந்து 50 ஓவர் நடந்த மேட்சா தான் நான் எடுத்துக்க போறேன். ஒரு மேட்ச் 39 ஓவர் இருந்ததுனால அது விட்டு இருக்கேன். அதுக்கு சுத்தி வர நடந்த 6 ஓடிஐ வந்து கண்டு ஸ்டாட்ஸ் கொடுக்க போறேன். எப்படி போயிருந்துருக்குன்னா பேட்டிங் ஃபர்ஸ்ட் 5 தடவை ஜெயிச்சிருக்கு, பேட்டிங் செகண்ட் ஜெயிக்கவே இல்லை. ஆவரேஜ் பர்சனிங் ஸ்கோர் 282, ஆவரேஜ் செகண்ட் ஸ்கோர் 223, பேஸ் எக்கானமி 5.35, ஸ்பின் எக்கானமி 5.61, பேஸ் விக்கெட் 79, ஸ்பின் விக்கெட்ஸ் 28. இதுவுமே இப்ப வந்து ஸ்பின்னர்ஸ் அவ்வளோ ஓவர் போட்டது கிடையாது. ஆனா போட்டிருந்தாலுமே சில சமயம் விக்கெட் எடுத்திருந்திருக்கா. ஆனா ஒரு சீம் டாமினேட்டட் வென்யூ தான். அந்த ஒரு மேட்ச் வந்து டை ஆன மேட்ச். அது வேர்ல்ட் கப் ஃபைனல் 2019 வேர்ல்ட் கப் ஃபைனல் 241 அடிச்சே இது டை தான் ஆச்சு. ஸோ இது ஒரு பேட் ஃபர்ஸ்ட் வென்யூ எனக்கு பொறுத்த வரைக்கும். இந்த மார்ஜினும் நிறைய தடவை 80 ரன் 100 ரன் அந்த மாதிரி போயிருந்திருக்கு. அப்புறமா பேஸ் வர்சஸ் ஸ்பின் பார்த்தோம்னா நான் சொன்ன மாதிரி ஸ்பின் வந்து குறைவான ஓவர் தான் போந்திருக்கு. சில சமயம் ஒரு 5 சீமர் 2 ஸ்பின்னரோட தான் போவா. ஆனா அந்த ஸ்பின்னர் ஒரு ஃப்ரண்ட் லைன் ஸ்பின்னரா இருந்தா அந்த ஸ்பின்னருக்கும் பர்ச்சேஸ் விக்கெட்டும் கிடைச்சிருந்திருக்கு, இக்கானமியும் நல்லா தான் போட்டிருந்திருக்கா. ஆனாலுமே இது எப்படின்னா ஒரு 4 சீமர் ஒரு 2 ஸ்பின்னர் அந்த மாதிரி போற ஒரு காம்பினேஷன். ஒரு இல்ல சில சமயம் இப்ப நான் இந்தியாவுக்கு சொல்ல போறது வந்து ஒரு 4 சீமர் அப்புறம் ஒரு ஸ்பின்னர் அந்த மாதிரி ஒரு காம்பினேஷனோட போனா, ஆனா டீம் காம்பினேஷன்னால அப்படி சொல்றேன், அந்த மாதிரி போனா சரியா வரும். ஸோ நான் என்ன சொல்லுவேன்னா அந்த பவர் பிளேல போடுறதுக்கான சீமர்ஸ் இங்க இருக்கணும். டாஸ் ஜெயிச்சா முதல் பேட்டிங் தான் பண்ணணும். இப்ப இந்த ப்ரீவியூ பிளேயிங் லெவன்ஸ்குள்ள போயிடலாம். இந்தியாவுக்கு வந்து நான் இப்படிதான் சொல்ல போறேன். ரோஹித் சர்மா, சுப்மன் கில், விராட் கோலி, KL ராகுல், ஸ்ரேயஸ் ஐயர், இஷான் கிஷன், அக்ஷர் பட்டேல், ஹர்ஷ்தீப் சிங், குர்னூர் பிராட், பிரசித் கிருஷ்ணா, ஜஸ்பிரீத் பும்ரா. இப்ப நான் எப்படி போயிருந்திருக்கேன்னா ரோஹித் சர்மா வந்து ஆரம்பத்துல நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தா இதுதான் கடைசி மேட்சா இருக்கலாம்னு சொன்னா. ஆனா இப்ப என்ன சொல்றான்னா அதுலயும் இருக்க போறது கிடையாதுன்னு சொன்னா. எனக்கு பொறுத்த வரைக்கும் அவர் வந்து இன்னும் வரவின் தான் இருக்கணும். ஏன்னா அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து தேவைப்படும். ஸோ ரோஹித் சர்மா வந்து இதுக்கப்புறம் விளையாடணும். எனக்கு பொறுத்த வரைக்கும் KL ராகுல் வந்து திருப்பி வந்துட்டாருன்னா அவரை நம்பர் 4 போடுவேன். இங்கேயுமே பந்து அலையும். நான் திருப்பியுமே சொல்றேன், அவ அப்படி பண்ண போறது கிடையாது. 12வது ஓவருக்குள்ள 2 விக்கெட் விழுந்ததுன்னா KL ராகுல் நம்பர் 4 இறங்கணும். அதுக்கப்புறமா 2 விக்கெட் விழுந்ததுன்னா ஸ்ரேயஸ் ஐயர் இறங்கலாம். இந்த கேஸ்ல நான் என்ன பண்ணுவேன்னா இஷான் கிஷனை நான் போட்டேன்னா அது இன்னும் ஒரு இதா பண்ணிடுவேன், ஒரு டெஸ்டிங் மாதிரி பண்ணிடுவேன். ஏன்னா அந்த 12வது ஓவருக்குள்ள ஒருவேளை 3 விக்கெட் விழுந்ததுன்னா ஸ்ரேயஸ் ஐயருக்கு முன்னாடி இஷான் கிஷன் இறக்கி நான் டெஸ்ட் பண்ண பார்ப்பேன். ஏன்னா அதுக்கு அப்புறமாவும் ஸ்ரேயஸ் ஐயர் வந்து 12வது ஓவருக்கு அப்புறமா இறங்கி அடிச்சாருன்னா, ஏன்னா அது கம்ப்ளீட்டா அது ப்ரூவ் ஆகும். இந்த முதல் 12 ஓவருக்குள்ள இறங்க கூடாதுங்கிறது ப்ரூவ் ஆகும். அந்த மாதிரி அவ பண்ணவே மாட்டான். நான் எல்லா வீடியோவும் நான் சொல்லியிருந்திருக்கேன், ஆனா அவ இப்படி பண்ண மாட்டான். ஆனா நான் சொல்லிட்டே தான் இருக்க போறேன். அப்புறமா நான் முதல் மேட்சுக்கு அப்புறமா அடுத்த மேட்ச் குல்தீப் யாதவ் எடுத்துன்னு வரலாம்னு நான் சொன்னேன். ஆனா அந்த கண்டிஷன்ஸை கண்டுண்டா இப்ப ஹர்திக் பாண்டியா இல்லாததுனால 3 சீமரை வச்சுன்னு போக முடியாது. ஏன்னா போன மேட்ச் நம்ம பார்த்தோம், இங்கிலாந்து வந்து ஜோஃப்ரா ஆர்ச்சரை 40வது ஓவருக்குள்ளேயே பவுல் அவுட் பண்ணிட்டா. ஏன்னா இன்னும் 3 சீமர் இருந்தா. அதே மாதிரி இப்ப ஹர்ஷ்தீப் சிங்கா ஒன்னும் விளையாடல. ஹர்ஷ்தீப் சிங்கா விளையாடினா பும்ரா போன மேட்ச் 20 ரன் அடிச்சார். ஹர்ஷ்தீப் சிங்கும் பேட்டிங் விளையாடுவார், குர்னூர் பிராடாலையும் சுத்த முடியும். அது போரும். அந்த நம்பர் 7க்கு அப்புறமா அது போரும். அக்ஷர் பட்டேல் ஒரு டிஃபென்சிவ் ஸ்பின்னரா வச்சிருந்தா அந்த ஒரு 4 பேர் ஒஃபென்சிவ் சீமரா போடலாம். ஆனா போன மேட்ச் பும்ரா சீக்கிரமாவே 8 ஓவர் போட்டு ஆனா 3 சீமர் தான் விளையாடினான். ஸோ இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் தான் நான் போவேன். டாஸ் ஜெயிச்சா முதல் பேட்டிங் தான் பண்ணும். இப்ப இங்கிலாந்துன்னு பார்த்தோம்னா திருப்பியுமே நான் வந்து போன மேட்ச்ல சொன்னதுதான் சொல்லுவேன். 2 11 சஜஸ்ட் பண்ண போறேன். ஆள் அதே தான் இருக்கா, ஆனா பேட்டிங் பொசிஷன் வேற மாதிரி இருக்கு. முதல் 11ல வந்து பென் டக்கெட், வில் ஜாக்ஸ், ஜோ ரூட், ஜேக்கப் பெல், ஹாரி புரூக், ஜாஸ் பட்லர், சாம் கரன், கஸ் அட்கின்சன், ஜாஃப்ரா ஆர்ச்சர், ஆதில் ரஷீத், சக்கீப் மெஹமூத். இப்ப போன மேட்ச்ல இருந்து இந்த மேட்ச் நான் ஒன்னும் ஒரு மாற்றம் சொல்லல. ஆனா நான் திருப்பியும் சொல்றேன், ஜேக்கப் பெல் ஓப்பனிங்லாம் அது வந்து எடே படாது. அவர் ஒரு நம்பர் 4 பேட்ஸ்மேன் ஓடிஐல.
ஹாரி புரூக் வந்து அடிச்சுதான் விளையாட போறாருன்னா அவர் நம்பர் 5 விளையாடணும். ஏன்னா நான் என்ன சொல்றேன்னா, இப்ப போன மேட்ச் சாம் கரன் நம்பர் 5 போட்டு ஜாஸ் பட்லரை பதக்க பார்த்தேன். ஜாஸ் பட்லர் நம்பர் 6 இறக்குறது கரெக்ட் தான். ஆனா அப்ப சாம் கரன் நம்பர் 5, ஹாரி புரூக் நம்பர் 5னா நான் ஹாரி புரூக் தான் போடுவேன். வில் ஜாக்ஸ் நம்பர் 7ல ஒரு 20 ரன் அடிக்க போறாரு. அதுக்கு மேலாம் வராது. ஏன்னா அவர் அவுட் ஆஃப் பொசிஷன் விளையாடுறாரு. ஸோ இல்ஜாக்ஸ் ஓப்பனிங் பேட்ஸ்மேனும் ஓப்பனிங்ல இறக்கினா இந்த பேட்டிங் எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்கா தெரியும். ஆனா சாம் கரன் நம்பர் 7 அப்புறம் எல்லாருமே சகீப் மெஹமூதை தவிர 10 பேர் பேட்டிங் விளையாடுவா. ஸோ அப்புறம் 4 சீமரும் இருக்கிறதுனால இந்த மாதிரி ஒரு காம்பினேஷனோட தான் போகணும். அவ என்ன பண்ணலாம்னா திருப்பியுமே ஜேக்கப் பெதல் ஓப்பனிங், அப்புறமா வில் ஜாக்ஸ் நம்பர் 7 அதெல்லாம் ஒத்தே வராது. எதனால இப்படி பண்ண பாக்குறான்னு எனக்கு புரியவே இல்லை. ஸோ அந்த மாதிரி தான் அவ பண்ணணும். இதுக்கு மேல இங்கிலாண்டை பத்தி நான் சொல்ல மாட்டேன். அதே பிளேயிங் லெவலோட தான் போவா. அவ வந்து டாஸ் ஜெயிச்சாலும் முதல் பேட்டிங் பண்ணணும். இப்ப நம்ம எட்ஜுக்கு போனோம்னா இப்ப வந்து கண்டிஷன்ஸ் படி யாருக்கு எட்ஜ் இருக்கு? இங்கிலாந்துக்கு நான் 2வது 11 தான் நான் சொல்ல போறேன். ஏன்னா அவ மாத்த போறது கிடையாது. இங்கேயுமே 10 ஓவர்ல 60 ரன் வரணும். இந்த எந்த டாப் 4 எடுத்துன்னு போகும்னா ரோஹித் சர்மா, சுப்மன் கில், விராட் கோலி, KL ராகுல். இங்கிலாந்துக்கு பென் டக்கெட், ஜேக்கப் பெதல், ஜோ ரூட், ஹாரி புரூக். ரோஹித் சர்மா வந்து பெருசா அடிக்கணும்னு பாப்ப. சுப்மன் கில் ரொம்ப நாள் விளையாடிட்டு இருக்கு. விராட் கோலி போன மேட்ச் ரொம்ப நாள் விளையாடினார். அவ ஸ்ரேயஸ் ஐயர் தான் இறக்க போறா. அது எப்படி போறதுன்னு தெரியல. ஆனா இங்க வந்து பென் டக்கெட் போன மேட்ச் சீக்கிரமா அவுட் ஆயிட்டார். ஆனா என்ன விளையாடிட்டு இருக்கார். ஜேக்கப் பெதல் ஓப்பனிங்ல எனக்கு அவுட் ஆஃப் பொசிஷன் வேலைக்கே ஆகாது. ஜோ ரூட் எப்படி விளையாடுறன்னு பாக்குறோம். ஹாரி புரூக் எல்லா பாலையும் அடிக்கிறார். சோ நான் பெருசா இந்த கேஸ் நான் எஜ்ஜுன்னு சொல்ல மாட்டேன். ஆனா ஹாரி புரூக் பேட்ல பட்டா கொஞ்சம் வேகமா ரன் வரணும். அதனால கொஞ்சம் இங்கிலாந்துன்னு சொல்லலாம். ஆனா பெருசா நான் எஜ்ஜெல்லாம் நான் கொடுக்க மாட்டேன். இந்த இதுல என்ன 2 பேருமே இந்த 60 ரன் வரலாம். 2 பேருக்குமே இந்த விக்கெட் போலாம். மில் ஆர்டர்ன்னு பார்த்தோம்னா இந்தியாவுக்கு ஸ்ரேயஸ் ஐயர், இஷான் கிஷன், அக்ஷர் பட்டேல். இங்கிலாந்துக்கு ஜாஸ் பட்லர், வில் ஜாக், சாம் கரன். அந்த பேட்டிங் டெப்த் இருக்கு. அந்த கேஸ்னால நான் இங்கிலாந்துக்கு தான். இது என்ன சொல்றது, எல்லாருமே சுத்தி அவுட் ஆறா பேட்டிங் டெப்த் நானே இங்கிலாந்துன்னு சொல்ல போறேன். ஆனா இந்தியாவுக்கு அந்த பேரும் இருக்கு. பேட்டிங் டெப்த் நானே இங்கிலாந்து சொல்ல போறேன். அப்புறம் அந்த ஃபாஸ்ட் போலர்ஸ் திருப்பியுமே முக்கியமான எட்ஜ். இந்தியாவுக்கு வந்து ஹர்ஷ்தீப் சிங், குர்னூர் பிரா, ஜஸ்பிரீத் பும்ரா, பிரசித் கிருஷ்ணா. இங்கிலாந்துக்கு சாம் கரன், கஸ் அட்கின்சன், ஜாஃபர் ஆர்ச்சர், சகீப் மெஹமூத். நான் போன மேட்ச் ஃபாஸ்ட் போலிங் எட்ஜ் இங்கிலாந்துக்கு கொடுத்தேன். திருப்பியுமே ஃபாஸ்ட் போலிங் எட்ஜை வந்து இங்கிலாந்துக்கு தான் நான் கொடுக்க போறேன். ஏன்னா அந்த சப்போர்ட் கார்டு ஹர்ஷ்தீப் சிங் வந்தா கொஞ்சம் இந்தியா வந்து அதை வின் பண்ண பார்க்கலாம். ஆனா திருப்பியுமே ஹர்ஷ்தீப் சிங் எனக்கு பொறுத்த வரைக்கும் ஹர்ஷ்தீப் சிங் இந்த மேட்ச் விளையாடினா ஒருவேளை ஒரு ஈக்குவல் மாதிரி வரலாம். ஆனா ஹர்ஷ்தீப் சிங் வந்து ஒருவேளை விளையாடலன்னா இங்கிலாந்து கண்டிப்பா அந்த எட்ஜ் இருக்கும். ஆனா அந்த சப்போர்ட் காஸ்ட்ல வந்து இங்கிலாந்துக்கு எட்ஜ் இருக்கு. அப்புறம் ஸ்பின் நான் கொடுக்கவே மாட்டேன். ஏன்னா எந்த ஸ்பின்னருமே சரியா போடல. அந்த அளவுக்கு வந்து ஸ்பின் வந்து 2 பேருமே ஒரு ஸ்பின்னோட தான் போறா. இங்கிலாந்து வந்து ஒரு ஆல்ரவுண்டர்ஸும் வச்சும் போறா. பெருசா எஃபெக்ட் இருக்காது எனக்கு பொறுத்த வரைக்கும் அவெல்லாம் போட்டா. ஸோ ஸ்பின் நான் கணக்கே போட மாட்டேன். ஓவரால் நான் திருப்பியுமே இங்கிலாந்துக்கு ஸ்லைட் எட்ஜ் கொடுக்க போறேன். என்னங்கிறது பார்க்கலாம். இந்த வீடியோ என்ஜாய் பண்ணீங்கன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாசிட்டிவ்.